ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பார்க்கலாங்களா? பொங்கல்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது வாசலில் போடுற கோலம் தான். அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய கலர் கொடுத்து போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்காகவே பார்த்திங்கன்னா பாப்பா வந்து நைட்டே கலர் கோலப்பொடி எல்லாமே பார்த்திங்கன்னா கலந்து வச்சுட்டாங்க தனித்தனியாக. காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். பயங்கரமான குளிருங்க. பாப்பாவும் நானும் 2 பேருமே மறக்காமல் ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டோம். தம்பி பார்த்திங்கன்னா இன்னுமே தூங்கிட்டு தான் இருந்தான். நான் கோலம் போட பாப்பா பார்த்திங்கன்னா கலர் கொடுத்துட்டா. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா விடிய ஆரம்பிச்சிச்சு. ஓரளவுக்கு இங்கே முடிச்சதுக்கப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா வெளியே வாசலில் வந்து பொங்கல் பானை போடுறேன்னு சொல்லிட்டு வெளியே கோலம் போட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எனக்கு டீ வச்சுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நானும் அதுக்கப்புறம் கலர் கொடுத்துட்டு இருந்தேன். பாப்பாவும் வெளியே வாசலில் போய் பார்த்திங்கன்னா பொங்கல் பானை வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க. பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நானும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்கார் பொங்கலுக்கு இருப்பார். இந்த வாட்டி தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக லோட் ஆகலைன்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து வர முடியல. இல்லைன்னா அவரே பார்த்திங்கன்னா கலரெல்லாம் சூப்பராக கொடுப்பாரு. கோலமெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். தம்பி வந்து லாஸ்ட்டாக தான் குளிக்க ஆரம்பித்தான். 9 மணிக்கு மேலே தான் வந்து பொங்கல் வச்சா நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க, நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா முன்னாடியே சாப்பிட்றதுக்கு எதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெண்பொங்கல் தான் செய்யலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன். பொங்கலுக்கும் பார்த்திங்கன்னா சைட் பை சைடை ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். பெரியம்மாவும் பார்த்திங்கன்னா 9 மணி போல் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பெரியப்பாவால் தான் வர முடியல, வேலையில் வந்து லீவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அப்புறம் பெரியம்மாவும் தம்பியும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து பழந்தேங்காய்லாம் வச்சு கரும்பெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நானும் வெண்பொங்கலும் செஞ்சு சட்னி அரைச்சி ரெடி பண்ணியிருந்தேன். எப்போவுமே இல்லாத மாதிரி இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்த வெண்பொங்கல் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே பொங்கல் வைக்க வந்துட்டோம். கோலத்துக்கிட்டேயே பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் கல் எடுத்து வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அரிசி எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக போட ஆரம்பிச்சிட்டோம். பொங்கல் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. நிறைய முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு நெய் ஊற்றி பெரியம்மா செஞ்சுருந்தாங்க. பார்க்குறக்கு சூப்பராக இருந்தது. சாப்பிடவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி தான் வந்து ஊதுபத்தி கற்பூரமெல்லாம் காட்டியிருந்தான். பொங்கல் சக்கரை பொங்கல்னு ரெண்டையுமே சேர்ந்து சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்படி தான் எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் போச்சு. பாய்.